திண்டுக்கல் பூட்டு தான் போனது. திண்டுக்கல் பூட்டுனால எல்லாத்துக்குமே தமிழ்நாடு பூரா திண்டுக்கல் தொழிற்சாலை நடந்தது. இப்போ வந்து அது டவுன் ஆனதுனால வீட்டுக்கு மேலே நிறையா பட்டம் இருந்தது ஊருக்குள்ளேயே. இப்போ வந்து ஒரு சிலர் தான் இந்த வேலையை பார்க்குறாங்க. எல்லோரும் வேறு வேலைக்கு போயிட்டாங்க. இந்த மாதிரி பழைய ஆட்கள் தான் வேலை பார்த்துட்ருக்காங்க. அதனால் இந்த தொழில் கொஞ்சம் இதாகிடுச்சு, நலிவடைஞ்சிருச்சு. சரியான முதலீடு போட்டு அதுக்கு கொடுக்காம சிலர் வேறு வேலைக்கு போயிட்டாங்க. இப்போ நீங்கள் நம்ம ஊரில் வந்து எவ்வளோ பேர் இந்த பூட்டு தொழிலில் ஈடுபட்டிருக்காங்க? மொத்தம் 5 பேர் தான். மொத்தம் இந்த ஊரே பூட்டு தொழில் தான். 100 பட்டறைக்கு மேலே இருந்தது. இப்போ ஒரு 5-6 பேர் தான் வேலை பார்க்குறாங்க இந்த ஊர்லேயே. எல்லாருமே வந்து திண்டுக்கல் பூட்டு தான் தயாரிக்கிறாங்க. திண்டுக்கல் பூட்டு தான். அந்த மாங்காய் பூட்டு, எல்லா பூட்டுமே மாங்காய் பூட்டு, இந்த தொட்டி பூட்டுன்னு சொல்லுவாங்க, அது எல்லாமே திண்டுக்கல் தான் செய்கிறாங்க. ஃபஸ்ட்டு வந்து இந்த தகடை எடுத்துடுவோம். ஃபஸ்ட்டு அச்சு தகடை எடுத்துகிட்டு வந்துட்டு இதை வந்து இந்த ஓட்டை ஓரத்துக்கு மார்க் பண்ணுவோம். இந்த ஓட்டையை மார்க் பண்ண பின்னாடி திரும்ப கொண்டு வந்து இதே மாதிரி ராவி இந்த ஆசை இருக்குங்களா, இந்த ஆணியை இந்த ஆணியை முதல்ல செய்வோம். இந்த ஆணியை செஞ்சு கம்பியில் வச்சு அடித்து இந்த மாதிரி லீவரை ஃபஸ்ட்டு மாட்டுவான். 7 லீவரை மாட்டின பின்னாடி இந்த சாவியை போட்டு இதுக்குள்ளே போட்டு இது திறக்குதா போதான்னு செக் பண்ணுவான். செக் பண்ண பின்னாடி இந்த 7 லீவர் சொல்கிறாங்களா, அந்த 7 லீவரு மேலே வந்து இன்னொரு தகடு இருக்கும். இந்த மேல் தகடை வச்சு இந்த இதை வந்து வளைச்சி இந்த கொஞ்சோடு வளைக்கும் போது இந்த ஆணியை பூரா இந்த ஓட்டையில் வச்சு அடைச்சிடணும். அடைச்ச பின்னாடி அதுக்கப்புறம் வந்து இந்த மேல் தகடை பூட்டி சரியாக செக்கப் பண்ண பின்னாடி அப்புறம் 2 சேர்ந்த பின்னாடி நேராக வந்து போட்டுட்டு இந்த கொண்டி இருக்குல்ல, இந்த கொண்டியை வச்சு இந்த 2 தகடும் ஜாயிண்ட் ஆன பின்னாடி இப்படி வச்சு பார்ப்போம். இப்படி வச்சு பார்க்கும்போது இந்த பூட்டு சரியாக இருக்கா அப்படின்னு செக் பண்ண பின்னாடி தான் பூட்டு உருவாகும். 2 பூட்டு ஜாயின் பண்ண பின்னாடி உருவான முன்னாடி தான் மற்ற வேலை நடக்கும்.